வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே மனோஜுக்கு கடை எல்லாம் போயிடுச்சு, டீலர்ஷிப்பும் போயிடுச்சு, வெளியே தலை கட்ட முடியல, ஃபுல்லும் கடனாயிருச்சு, ஒன்றும் செய்ய முடியாமல் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்காரு. அப்போ ரோஹிணி நினைக்காங்க, சரி மனோஜ் தான் இப்படி ஆகிட்டாரு, நம்மளாவது வேலைக்கு போவோம் அப்படின்னு சொல்லி பார்லருக்கு வேலைக்கு போகிறாங்க. அப்போது பார்லரில் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்ருக்காங்க ஓனரும் ரோஹிணியும். அப்போ கணக்கு வழக்கில் ரோஹிணி ரொம்பவே கையாடல் பண்ணது அதில் வருது. அப்போ ஓனர் சொல்கிறாங்க, என்ன ரோஹிணி நீங்கள் வந்து நிறைய பணத்தை எடுத்துருக்கீங்க மாதிரி தெரியுது அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம் அப்படிலாம் எடுக்கல அப்படிங்கிறாங்க. ரோஹிணி தினம் வந்து 2000 3000 நீங்கள் கையில் எடுத்துருக்கிறீங்க, மாதம் 60,000 மேலே என் பணத்தை நீங்கள் சாப்பிட்டுருக்கீங்க, நல்லது கிடையாது, நீங்கள் பேசாமல் வேலையை விட்டு நின்றுருங்க வச்சுருங்க அப்படின்ட்டு இருக்கும்போது 4-5 அதிகாரிகள் சர்க்கார்லேருந்து வராங்க. இந்த பார்லர் யார் வச்சுருக்கா அப்படிங்கிறாங்க. நான் தான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. இந்த லைன் எல்லாமே வந்து அத்துமீறி கட்டின கடையாக இருக்குது, அதனால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இதை சீல் வைக்க போகிறோம், இதை அகற்ற போகிறோம் அப்படி இப்படிங்கிறாங்க. இதை கேட்டுற பார்லர் ஒன்றும் ரொம்பவே முடிக்கிறாங்க. என்ன மேடம் சொல்கிறீங்க, இந்த கடை வந்து சர்க்காரா அப்படி இப்படிங்க, சர்க்கார் இடமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சர்க்கார் இடம் தான், அதனால் நீங்கள் காலி பண்ணணும் பிடிங்க அப்படின்னு சொல்லி நோட்டீஸை கொடுக்குறாங்க. இன்னும் ஒரு 15 நாளில் நீங்கள் வந்து ஒன்று நீங்கள் அகற்றணும், நாங்கள் அகற்றுவோன்ட்டு போயிடுறாங்க. இதை கேட்ட ஓனர் ரொம்ப ஷாக் ஆகி ரோஹிணி மேலே உள்ள புகாரை மறந்துடுறாங்க. உடனே மற்ற ஸ்டாஃப் எல்லார்ட்டையுமே சொல்கிறாங்க, இந்த கடையை அவங்க எடுத்துப்பாங்க, ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம நோட்டீஸும் கொடுத்துட்டாங்க, அதனால் அவங்களுக்கு எல்லோருக்கும் 2 மாதம் சம்பளம் தாரேன், நீங்கள் வந்து வேறு எங்கேயா வேலை பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. உடனே எல்லோரும் என்ன மேடம் இப்படி சொல்கிறீங்க, திடீர்னு இப்படி சொன்னால் எப்படி என்ன செய்கிறது அப்படிங்கிறாங்க. திடீர்னு தான் வந்து சொல்கிறாங்க, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் 2 மாதம் சம்பளம் கொடுத்து போங்கன்னு அனுப்பிடுறாங்க. ரோஹிணி பண்ண தப்பையும் சரி ரைட்டு போகிறான், இது வரைக்கும் சாப்பிட்டா நம்ம அது இடையில வேலைக்கு தான் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டில் போயிடுறாங்க, கார் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ரோஹிணிக்கு என்ன செய்யனே தெரில, 2 மாதம் சம்பளம் தான் கையில் இருக்குது, இது 2 மாதம் வேணால் சாப்பிடலாம், மற்றபடி என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஒன்றும் புரியாமல் வித்யா வீட்டில் போயிருக்காங்க. வித்யா வீட்டில் போய் ரொம்பவே அழுகிறாங்க. ஏன்டி அழுற அப்படிங்கிறாங்க. இல்லடி மனோஜ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி விரும்பி கட்டிக்கிட்டேன், நிறைய இன்னல்களை அனுபவிச்சுன்னு வச்சுக்கோயேன், உங்கள் அப்பா வெளிநாட்டில் இருக்க, அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வானாங்க, ஒன்றும் நடக்கலை, என்னெல்லாமோ போயிடுச்சுன்னு வச்சுக்கோ. இப்போ நான் கூட உங்கள்கிட்ட வெளிப்படையாக வந்து பேச முடியல, ஏன்னா உன் மேலேயும் எங்கள் அத்தை கோவத்தில் இருக்காங்க, எங்கள் வீட்லேயும் கோவத்தில் இருக்காங்க, இப்போ கூட மறைஞ்சு தாண்டி வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்படி ஒன்றும் இங்கே வரணும்னு அவசியம் இல்லடி, ஃபோனில் பேசிக்கோ அப்படிங்கிறாங்க. இல்லடி எனக்கு வேறு யார்கிட்ட என்ன சொல்ல முடியும் சொல்லு, எங்கள் அம்மாட்ட கூட நான் சொல்ல முடியாது, நான் எப்படி தான் இனிமேல் முழிச்சு வர போகணுன்னு தெரில அப்படின்னா. அதான் பார்லர் இருக்கடி கையில், பார்லரை வச்சு தான் நீ முன்னேறி வந்துடலாமே அப்படிங்க. லூஸு இப்போ தான் நான் சொன்னேன், அதுக்குள்ள உனக்கு மறந்துடுச்சா அப்படிங்க. என்னடி சொன்னேன், நான் ஹெட்ஃபோனில் பாட்டு கேட்டுருந்தேன், நீங்கள் ஒன்றும் பேசுறது கேட்கல சொல்லு அப்படிங்கிறாங்க. எங்கள் பார்லரையே சர்க்கார்லேருந்து இழுத்து மூடிட்டாங்கன்னு ஒன்றும் செய்ய முடியாது, அது வந்து ஏற்கனவே சர்க்கார் இடத்துல இருக்கான் அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற, ஆமாம் அது நான் வைக்கும் போதே வந்து அப்படி சொன்னாங்க, ஆனாலும் அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை இல்லாமல் போய்ட்டுருந்துச்சி, டபார்னு இப்போ வர நோட்டீஸை கொடுத்துட்டாங்க, 15 நாளில் அதை நொறுக்கிடுவாங்க கொடுத்து அந்த பார்லரை அப்படிங்கிறாங்க. அப்போ வேலைக்கு என்ன செய்ய போகிற அப்படிங்கிறாங்க. 2 மாதம் சம்பளம் கொடுத்து எல்லோரும் அனுப்பிட்டாங்க, இப்போ அதாண்டி அடுத்தாப்புல வேறு எங்கேயாவது வேலை தேடணும், இப்போ மனோஜுக்கு வேறு ஒரு தொழிலும் இல்லை, உனக்கு தெரிஞ்ச இடத்துல ஏதாவது வேலை இருந்தால் சொல்லாமல் உங்கள் ஆஃபீஸில் ஏதாவது வேலை இருக்குமா அப்படிங்கிறாங்க. எங்கள் ஆஃபீஸில் இப்போ தானடி ஆள் எடுத்தாங்க, இனிமேல் எடுத்தோன்னா அடுத்த வருஷம் தானே எடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. என்ன சின்ன தெரிலடி, ஏதாவது வழி வாய்ப்பு இருக்கான்னு பாரு அப்படி இப்படின்னுட்டு இருக்கும்போது, ஒரு வழி இல்லடி, சரி 2 மாதம் சம்பளத்தை வச்சுருக்க ரைட்டு, இனிமேல் போட்டு அடுத்தாப்புல என்ன பண்ண போகிற, வீட்டு செலவுக்கு நீ கொடுக்கணும் உங்கள் கூட்டு குடும்பத்தில், அப்புறம் வந்துட்டு உங்கள் ஆண்டிக்கு கொடுக்கணும், நிறைய செலவு இருக்கடி, உங்கள் அம்மாவுக்கு எப்படி கொடுப்ப, கிறிஷை எப்படி படிக்க வைப்ப அப்படிங்கும்போது ரோஹிணிக்கு ஒன்றுமே உடலை, தலை சுற்றுது. அப்போ தான் அவங்களுக்கு தெரியாது நம்ம பண்ண முல்லை மாதிரித்தனம் முடிச்சு வரைத்தனத்துக்கு அளந்துதோம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு, இதுக்கு என்ன தாண்டி தீர்வு அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி வித்யாவும் சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட பேசினா ஏதாவது விட கிடைக்குன்னு வந்தேன்டி அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்து நேராக அப்போ ரோஹிணி அம்மாட்ட போகிறாங்க. அம்மா இதில் ஒரு 20,000 ரூபா வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. எதுக்குடி, எனக்கு எதுக்குடி 20,000, நீ தந்தா 5000 இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா முன்னாடி மாதிரி என்னால் அடிக்கடி பணம் தர முடியாது, அனுப்பவும் முடியாது, எனக்கு வேலையும் போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற, வேலை போயிடுச்சா, மாப்பிள்ளைக்கு வேறு கடை போயிடுச்சுன்னு ஃபோன் பண்ணும்போது இப்போ வேலையும் போயிடுச்சா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா இன்றைக்கி தான் போச்சு, நாங்கள் வச்ச பார்லர் வந்து சர்க்கார் இடத்துல இருக்குதுன்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்து போயிட்டாங்க, 15 நாளில் அதை எடுத்துருவாங்க, நாங்கள் வேலை இல்லை, பழைய மாதிரி வீடு விடாமல் போய் பார்லர் வேலை பார்த்தா தான், இல்லைன்னா இன்னொரு இடத்துல வேலைக்கு சேரணும்,
இன்னொரு இடத்துல வேலை செய்கிறது இதை மாதிரி இருக்குமான்னு தெரியல. இந்த ஓனரை நீ நம்பி விட்டாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக. இப்போ என்ன செய்யணும் புரியலம்மா அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளையும் வேலை இல்லைங்க, நீனும் வேலைன்னா என்னம்மா செய்ய போகிற, 20,000 நீயே வச்சுக்கோ அப்படிங்க. இல்லைம்மா என்கிட்ட 40,000 இருந்துச்சு, அதோட 20,000 தந்தேன், இதை வச்சு ஒரு மாதம் சமாளிம்மா, இல்லைன்னா 2 மாதம் கூட சமாளிக்க முடிஞ்ச சமாளி, நான் வந்து ஏதாவது வேலை தேடிடுறோம்மா அது பொண்ணுக்குட்டி அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி அம்மா ரொம்பவே அழுகிறாங்க. கல்யாணி, இதெல்லாம் தேவையாடி? உன் புருஷன் வீட்டில் உண்மையை சொன்னால் உன் மாமனாரோ மாமியாரோ என் முத்தோ மீனாவோ ரவியோ சுருதியோ ஏதோ ஒரு வகையில் உனக்கு உதவி பண்ணுவாங்க. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு சுயதொழில் கூட பண்ணலாம் சின்னதாக. சரியா? என் ஃபர்னிச்சர் கடை தான் நடத்தணுமா, வேறு ஒன்றும் நடத்த முடியாதா? பண்ணலாம், ஏதாவது பண்ணலாம். அதனால் உண்மையை சொல்லிடி அப்படிங்கிறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குமா நீ பேசுகிறது. நான் சொன்ன உடனே வீட்டை விட்டு வெளியே அனுப்பி விட்ருவாங்க மறு நிமிஷம். என்னையே வந்து பணக்காரி நினச்சி தான் கதை ஓடிட்டுருக்கு. என்னையை வந்து வெளிநாட்டில் போய் இவங்க அப்பாட்ட அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வான்ட்டாங்க. நான் என்னெல்லாமோ செஞ்சு சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த நிமிஷம் வரைக்கும். எனக்கு ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சுன்னா அவ்வளோதான். மீனாவாவது இன்றைக்கி வந்து டெக்கரேஷன் வேலை செஞ்சு நீங்கள் நல்லா சம்பாதிக்காங்க. மீனாவுக்கு இன்றைக்கி எங்கள் வீட்டில் மரியாதை கூடிக்கிட்டு இருக்கு. ஏன் சமைக்கிறது கூட வேறு ஆளை வச்சுட்டாங்க. எங்கள் அத்தையே அதை சொல்லிட்டாங்க. மீனாவும் அங்கங்கே ஓடிக்கிட்டு இருக்கா, அவனை சமைச்சிக்கிட மாட்டா, வேறு ஆளை வைங்க, அவள் மட்டும் கூட கொடுக்கணும்னு சொல்லி முடிச்சுக்கிட்டாங்க. மீனாவும் நான் தரேன்ட்டாச்சு. இப்போ ஓடிட்டுருக்கு. உண்மையில தெரிஞ்சுன்னா சமயக்காரி நானாக தான் இருப்பேன். ரொம்ப சங்கடமாக போயிடும். அப்படி ஒரு நிலைக்கு நான் வரவே மாட்டேம்மா அப்படிங்கிறேன். அப்போ காலத்தினாலும் வந்து இப்படியே வந்து பயந்துக்கிட்டே வாழ போறியா? இந்த வாழ்க்கை என்னடி வாழ்க்கை? ஒரு நிமிஷமாவது நிம்மதியாக இருப்பியாடி அப்படிங்கிறாங்க. ஏம்மா முத்து மீனாவை அந்த வீட்டு விட்டு போயிட்டாங்கன்னா எனக்கு உரியே கிடையாது அப்படிங்கிறாங்க. நான் சொல்லுதோம்னு எழுதி வச்சுக்காடி. உன் மாமனார் மேலே முத்து ரொம்ப பாசமாக இருக்கான், மீனாவும் பாசமாக இருக்காங்க. அப்போ பாசமாக இருக்கும்போது அவங்க எப்படி அவங்க வீட்டை விட்டு போவாங்க? அவங்க கூட்டு குடும்பமாக இருக்குன்னு ஆசைப்படுதாங்க. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. உனக்கு இருக்க ஒரே வாய்ப்பு உண்மையை சொல்லி வீட்டில் மன்னிப்பு கேட்குறது தான். அதுக்கு மேலே ஒரு வாய்ப்பு தெரியலடி எனக்கு அப்படிங்கிறாங்க. அதை நான் பார்த்துக்குறேம்மா, 20,000 பிடி அப்படின்னு சொல்லி அவசர அவசரமாக கிளம்பி போயிடுறாங்க. நான் எங்கள் அம்மாட்ட ஏதாவது ஒரு ஐடியா சொல்லலான்னு பார்த்தா எங்கள் அம்மா எனக்கு பல ஐடியா சொல்லுதாங்க. எங்கள் அம்மா ஐடியாவான்னு சொன்னோம்னா எங்கள் அத்தை எனக்கு விளக்கமாத்து புதுசு கொடுத்துருவாங்க அப்படிங்கிறாங்க. அது மட்டுமா வீட்டை விட்டே அனுப்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், ஏற்கனவே அந்த எங்கள் அங்கிள் பணத்தை தாங்க ஆட்டையை போட்டதுக்கு எங்களை வெளியே வர வச்சு அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் உள்ளே எதுக்கிட்ட மாதிரி எதுக்கிட்டாங்க. இப்படி இருக்கும்போது நான் உண்மையை சொன்னோன்னா அவ்வளோதான், ஒரு ஐடியா நான் வெளியே வந்துட வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் ரோகிணிக்கு ஒரு ஐடியா வருது. நான் ஒரு பிஸ்னஸ் ஒன்று பண்ண போகிறேன்டி அப்படிங்கிறாங்க. என்னடி பிஸ்னஸ் பண்ண போகிறேன்? இப்போ உன் கையில் இருக்குது 20,000 தானே அப்படிங்கிறாங்க. இந்த 20,000 வச்சே நான் வந்து பல மடங்கு ஆக்கிடுவேன் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. பொறுத்து வந்து பாரு அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிற ஒரு இடத்துக்கு வாடி அப்படிங்கிறாங்க. எங்கே அப்படிங்கிறாங்க. வா அப்படின்ட்டு நேராக ஒரு ப்ரெஸ்ஸுக்கு போகிறாங்க. போய் ஒரு ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. இதே மாதிரி ஃபோட்டோவை வந்து ஒரு 300 ஃப்ரிண்ட் போடுங்க அப்படிங்கிறாங்க. எவ்வளோ வரும் அப்படிங்கிறாங்க. ஒரு 10,000 ரூபா வரும் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, இதை ஃபோட்டோ மாதிரி ஃப்ரேம் பண்ணணும், அதுக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிறாங்க. அது ஒரு 7,000 ரூபா வரும் அப்படிங்கிறாங்க. 17,000 ரூபா கொடுக்காங்க. இதெல்லாம் ரெடி பண்ணுங்க அப்படிங்க. ரெடி பண்ணிடுறாங்க. ரெடி பண்ணி வச்சு என்னடி பண்ணுற, உன் மாமியார் ஃபோட்டோ எடுத்தாச்சு எப்படி அப்படிங்கிறாங்க. இந்த ஃபோட்டோ வந்து வட இந்தியா பூரா ஃபேமஸுங்காங்க. நான் வந்து இதை ஆள் போட்டு விற்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஏன்டி சொல்கிற, நீ சிலைக்கு சரியாக வருமா அப்படிங்கிறாங்க. ரொம்ப சரியாக வரும். இந்த சிட்டிக்குள்ளே இங்கே விற்றா தான் நான் ரோகிணி விற்கன்னு தெரியும். 2-3 பேரை சம்பளத்துக்கு கூப்பிட போகிறேன். எனக்கு தெரிஞ்ச கஷ்டப்பட்டவங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 500 சம்பளம்னா வந்துடுவாங்க. என் கையில் இப்போ 3,000 மீதி இருக்குது. இந்த 3,000 வச்சு அந்த ஃபோட்டோவெல்லாம் நாளைக்கு கொண்டு விற்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. நீ பண்ணதெல்லாம் சரியாக வருமாடி அப்படிங்கிறாங்க. ரொம்ப சரியாக வரும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ மனோஜ் ரொம்ப சோகமாக இருக்காங்க. ஏன் மனோஜ் ரொம்ப சோகமாக இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி, எல்லாமே போச்சு, உங்கள் அப்பா என்றைக்கு வெளியே வருவார் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கேன். சந்தோஷத்தை கேட்டேன், என்னையை வந்து ஒரு நாளைக்கு ஒரு நேரம் விரதம் இருக்க சொல்லியிருக்கான். 1 மாதம் நான் விரதம் இருந்தோம்னா உங்கள் அப்பா வெளியே வந்துடுவாருன்னு சொன்னாப்புல. அதனால் நான் 1 மாதத்துக்கு விரதம் இருக்க போகிறேன். நான் சாப்பிடலையே ஒரு நேரம், அதனால் அது கறக்கறக்கு. மதியம் சாப்பிட்டீங்களா? மதியம்லாம் சாப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏன் மனோஜ் இப்போ இப்படி பண்ணுறீங்க, அவர் வர்ற நேரத்தில் வருவார் அப்படிங்கிறாங்களே. ரோகிணி, உனக்கும் உங்கள் அப்பா வரணும்னு அக்கறை இல்லை, நானும் அப்படி இருக்க முடியாது, எப்படியாவது உங்கள் அப்பா வெளியே வந்தாகணும், வெளியே வந்தால் மட்டும்தான் நான் சாதிக்க முடியும் அப்படி இப்படின்ட்டு இருக்காரு. அப்போ இவர் ஒரு நாளைக்கு வேலைக்கு போக மாட்டார், ஒன்றும் செய்ய முடியாது போலையே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு, சரி நம்ம நினச்சது செஞ்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காங்க. காலையிலே விடியுது. விடிஞ்சோடனே ரோகிணி 2-3 பேர் போய் பார்க்காங்க. வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி தானே கூலிக்கு வேலைக்கு போவாங்களோ அவங்கள போய் பார்க்காங்க. அப்போ இந்த மாதிரி ஃபோட்டோ வைக்கணும், ஒரு நாளைக்கு சம்பளம் 500 ரூபா அப்படிங்கிறாங்க. சரிம்மா வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் போகிறாங்க. ரோகிணி கூட சேர்த்து 4 பேர். சிட்டியை தாண்டி ஒரு திருவிழா நடக்கிற இடத்துல, அந்த இடத்துல விற்காங்க. ஏகப்பட்ட வியாபாரம் ஆகுது.
கிட்டத்தட்ட 150 ஃபோட்டோ விற்றுருச்சு. நல்ல அமௌண்ட்டு கைக்கு வந்தது. கைக்கு வந்தோன்னே எல்லாருக்குமே சம்பளம் கொடுக்கணுன்னு 1 மணி நேரத்தில் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காங்க. அப்போது சம்பளமும் எல்லோரும் கொடுத்து அனுப்பிடுறாங்க. மறுநாள் திருவிழாவில் வந்து அந்த கோயிலில் வந்து நடன அரங்கேற்றம் வந்து பண்ணுறாங்க நம்ம விஜயா அவங்க ஸ்டூடெண்ட்டை வச்சு. அவங்க நடன அரங்கேற்றம் பண்ணுறதுக்கு அங்கே அந்த ஸ்டேஜுக்கு போகிறாங்க. எல்லாம் முடிச்சுட்டு வெளில வராங்க. 2வது நாள் அங்கே ரோகிணி ஆட்களை போட்டு விஜயா ஃபோட்டோவை கண் திருஷ்டி படம் இது வாங்கி வீட்டில் வச்சிங்க அப்படின்னு சொன்னால் பயங்கரமாக அவங்க வீட்டில் வருமானம் வரும் அப்படி இப்படின்னு சொல்லி விஜயா ஃபோட்டோவை குமிச்சு போட்டு விற்றுக்கிட்டு கிடக்காங்க. இதை பார்த்த விஜயாவுக்கு சரியான காண்டாயிருது. ஏய் ரோகிணி என்னடி செய்த அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்களா அப்படிங்கிறாங்க. அப்போ நான் தான் ஏன் இந்த ஃபோட்டோவை எடுத்து விடல அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி என்ன செய்யணும் அத்தை சாரித்த மனோஜ் வந்து ரொம்ப நொந்து நூலாக இருக்கார், அவருக்கு ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும், நல்லது நடக்கும்னு சொல்லி தான் இப்படி பண்ணேன் அப்படிங்க. வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மேடம் இது யார் உங்களெல்லாம் ஏற்று பேசுகிறாங்க, நீங்கள் எங்களுக்கு எத்தனை பேருக்கு வேலை தந்துருக்கீங்க, சம்பளம் தரீங்க, உங்களை ஏற்று பேசுகிறாங்க அனுமதிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஆண்டி வாங்கலாம் கொஞ்சம் அப்படிங்கிறாங்க. முதல்ல அந்த ஃபோட்டோ வள்ளு அப்படிங்கிறாங்க. அதனால் வண்டியை வர சொல்லி எல்லா ஃபோட்டோவும் வள்ளிக்கிட்டு நேராக அண்ணாமலை வீட்டுக்கு போகிறாங்க. அண்ணாமலை வீட்டில் விஜயா சரியான கடுப்பில் இருக்காங்க. ஏங்க எல்லாரையும் கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. ஏன் விஜயா எல்லாரையும் கூப்பிடு நீ சொல்கிற அப்படிங்கிறாங்க. இல்லைங்க வரணும், வந்தால் தான் இந்த ரோகிணி என்ன லட்சணத்தில் நடந்துக்கிட்டாங்க எனக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அப்படிங்கிறாங்க. எல்லோரும் வந்தோடனே முத்து முழிக்கிறாரு. என்னப்பா எல்லா நேரமும் நம்ம தான் எல்லாரையும் கூப்பிடுவோம், அம்மா எதுக்குன்னு கேட்பாங்க, இப்போ எல்லாரையும் அம்மா கூப்பிடுதாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அதான் எனக்கு புரியல, ரொம்ப கோபமாக இருக்கா ரோகிணி வேறு ஒரு மாதிரி இருக்கா, என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது மைசா முத்து பக்கத்தில் எப்போ பார்லர் கதை தெரிஞ்சிருக்குமோ அப்படிங்கிறாங்க. டேய் அது தெரியலையேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் என்னதான் ஆச்சு அப்படிங்கிறாங்க. ஏங்க என்னதான் ஆச்சா எல்லோரும் வீட்டு வாசலுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. எல்லோரும் வீட்டு வாசலுக்கு போகிறாங்க. ஒரு ஆட்டோ தொட்டி ஆட்டோ நிறைக்கி விஜயா ஃபோட்டோவாக இருக்குது, கண் திருஷ்டி படமாக இருக்குது. இதை பார்த்தா மனோஜ் என்னம்மா இவ்வளோ ஃபோட்டோ எடுத்து நீங்களே விற்கணும்னு ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படிங்கிறாங்க. நான் எங்கடா விற்கணும்னு ஆரம்பித்தேன், இது விற்க ஆரம்பிச்சதெல்லாம் ஓம் பொண்டாட்டி தான். ஓம் பொண்டாட்டி சிட்டியை தாண்டி ஒரு ஊரில் திருவிழா நடக்க அங்கே கொண்டு விற்றுட்ருக்கான். இதை கேட்ட அண்ணாமலை வீட்டில் எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஒரு வழியாக அண்ணாமலை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு கூட்டி வந்துடுறாங்க எல்லாமே. அப்புறம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறாங்க ரோகிணி, பிரியாணி வருது. வந்த உடனே எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. இங்கே ரோகிணி பண்ணதுன்னு நினச்சி விஜயாவுக்கு சரியான காண்டாயிருது. இந்த ரோகிணி என் ஃபோட்டோவெல்லாம் ஃபோட்டோ போட்டு உட்கார ஆரம்பிச்சிட்டாளே அப்படின்னு சொல்லி கடுப்பில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த பிரியாணியை ரோகிணி மேலே கொட்டிடுறாங்க. ரோகிணி திருதுன்னு முழிக்காங்க. இனி என்ன நடக்கும் இந்த ரோகிணி வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.